எஸ் ப்ரோ. ப்ரோ அந்த ப்ரீவியஸ் ஹை வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. எது ப்ரோ இந்த பிஎஸ்சி ப்ரோ கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிற ஹையை எடுத்துக்கலாம் ப்ரோ. இதுவா அதுக்கு அது ப்ரோ இப்போ இருக்குது. ஓகே ப்ரோ லோ இது எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே நீ மார்க்கெட் என்னவா இருக்கு கன்சாலிடேஷன் ப்ரோ. கன்சாலிடேஷன் நம்ம டிராவல் இதுல இருக்குமா எஸ் ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் டவுன் வீக்லி போயிடலாம் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் போடலாம் ப்ரோ. இந்த ஹைய உடைச்சா எங்க போகும் நெக்ஸ்ட் ஹை போகும் ப்ரோ. அதே கன்சாலிடேஷன் ஏரியாவை சேம் ஏரியாவுக்கு போகும் ப்ரோ. அதே ஏரியா கன்சாலிடேஷன் கீழ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சப்போர்ட்டா எடுத்து அதாவது இதுக்கு 50% ரைட் 50%. எஸ் ப்ரோ. ப்ரோ அந்த கீ லெவலும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. அந்த கீழ வரை அது ஃபர்ஸ்ட் இத பிரேக் பண்ணிட்டு அடுத்து எஸ் ப்ரோ. 50% உடைச்சா 50% யோசிக்கணும் ஓகேவா கீழ வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு 50% இப்போ வந்து ஈக்குவலா இருக்கு தானே சொன்னீங்க டார்கெட். ஆமா ப்ரோ. பிரேக் பண்ணனா இது வரைக்கும் போகும் சேம் ஆஃப் தி டார்கெட்டா சேம் ஆஃப் தி டார்கெட் கீழ வரைக்கும் வந்துச்சா எஸ் ப்ரோ. உடைச்சா இது நடக்கும் ரைட். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண வீக்லி ப்ரோ. வீக்லி போயிட்டே நம்ம கன்சாலிடேட்ல இருக்கா வீக்லி கன்சாலிடேட்ல இருக்கு ப்ரோ. ஓகே வீக்லி ஹை இது வீக்லி ஹை அந்த ஹை தான் ப்ரோ. சேம் ஹை வெச்சிருக்கு. எஸ் ப்ரோ. நல்ல கீ லெவலா ஹை கீ லெவல் ப்ரோ. இப்போ என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் அட மார்க்கெட் பிரேக் பண்றது ப்ரோ. பிரேக் பண்ணிருக்கு. அப்ப மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன சேஞ்ச் அப் ட்ரெண்ட். சேஞ்ச் அப் ட்ரெண்ட் ட்ரெண்ட் என்னாச்சு சேஞ்ச் ஆயிச்சா அப் ட்ரெண்ட். எஸ் ப்ரோ. இது ஜனா எஸ் ப்ரோ. ட்ரெண்ட் சேஞ்ச் குடுத்துச்சா அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் பை ஆக போகுது. நெக்ஸ்ட் டே ப்ரோ. டே ஓகே டே லோ இது ப்ரீவியஸ் லோ ப்ரோ. ப்ரீவியஸ் லோ அந்த லோ தான் ப்ரோ. இதுவா எஸ் ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணலாம் நானு இதுக்கு பை எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷூர் எஸ் ப்ரோ. இது நல்ல கீ லெவலா இது கீ லெவல். எஸ் ப்ரோ. இது எடுக்கவா எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இது ஸ்டாப் லாஸ் அந்த ரெட் கேண்டில் கீழே வச்சிடலாம் ப்ரோ. இதுவா இதுக்கு எஸ் ப்ரோ. இல்ல அந்த மேலே கீழ வர நீங்க ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டீங்களா ஆமா ப்ரோ. சோ 1:2 1:2. எஸ் ப்ரோ. குட். இன்னொரு என்ட்ரி கட்சி என்ன பண்ணலாம் இங்க இன்னொன்னு ஒரு பை போடலாம் ப்ரோ. இன்னொன்னு என்ன பண்ணலாம் இன்னொன்னு இப்ப அது ஒரு கீ லெவலா இருக்குது ப்ரோ. அங்க ஒரு பை போடலாம் ப்ரோ. ஷூர். எஸ் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த கிரீன் கேண்டலுக்கு. எஸ் ப்ரோ. கீ லெவல் இருக்குற ஏன் சேம் வைக்க கூடாது பக்க கிரீன் கேண்டலுக்கு பக்கத்துல தான கீ லெவல் இருக்கு. ஓகே ஓகே எடுத்துக்கலாம்ல. ஸ்டாப் வைக்கலாம் ப்ரோ. டார்கெட் 1:2. வா ப்ரோ கொஞ்சம் சைடு அந்த கட்டுங்க ப்ரோ. இது வரைக்கும் டார்கெட் இருக்கு. மூவ் ஆகும் தெரியும். சரி ஓகே ப்ரோ. ஏன்னா இதுனால மந்த்லி ஹை ரன் பண்ணவா ரன் பண்ணலாம் ப்ரோ. ஐ ஷூர். எஸ் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண நெக்ஸ்ட் இன்னொரு பை போடலாம் ப்ரோ. ஐ ஷூர். எஸ் ப்ரோ. கீ லெவல்ல சப்போர்ட் பண்ணுது ப்ரோ. சேம் ஸ்டாப் லாஸா சேம் ஸ்டாப் லாஸ் ப்ரோ. டார்கெட் சேம் டார்கெட்டா சேம் டார்கெட். ரன் பண்ணவா எஸ் ப்ரோ. சி வாவ் பிஷாப்பா ஏய் தினகரன்ஜி என்ன இது வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. டார்கெட் அடிக்கும் ப்ரோ. கண்டிப்பா டார்கெட் ஹிட் பண்ணும் ப்ரோ. வாவ் வீக்லி சார்ட்ல கன்ஃபர்மேஷன் நல்லா கிளியரா கிடைச்சது ப்ரோ. அதனால நம்ம ஈஸியா எடுக்க முடியுது. பை தானே ஈஸியா எடுக்க முடியுது ப்ரோ. ஓகே ஓகே. ஆனா இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ண வந்தீங்க. இந்த கிரீன் கேண்டலுக்கு கீழ வைக்க போறீங்க ஞாபகம் இருக்கா? எஸ் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் நான் ஏன் அதை கொண்டு வந்தா ரீசன் உங்களுக்கு கீழ வந்து பார்த்தா பக்கத்துல இருக்கு.
சப்போஸ் இந்த பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சா கீழ உள்ள ரெஸ்பெக்ட் பண்ணலாம்ல. ஓகே ஓகே ப்ரோ. சோ அதனால பக்கத்துல இருந்தா ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பெரிய பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகேவா? சோ அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு எஸ்டிமேட் கீழ லெவலுக்கு தப்பு இல்ல. ப்ரோ எனக்கு இன்னொன்னு ஒரு டவுட் ப்ரோ. சில இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது வந்து மோஸ்டா பிராக்டிஸ் பண்ணது வந்து 1:2 ஹிட் ஆகுதோ இல்லையோ, மேக்ஸிமம் அந்த கீ பாயிண்ட் லெவல் 1:1 வச்சா கூட அந்த கரெக்டா அந்த கீ லெவல் மட்டும் ஹிட் ஆகுது மேக்ஸிமம். அது போல எடுத்துடலாம்ல ப்ரோ? நீங்க 1:1லயும் ஆர்டர் புக் பண்ணலாம். இல்ல எனக்கு இது போகும்னு தெரியுது, நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு ஐ ஹேவ் டு வெயிட் பண்ணி. ஓகே ப்ரோ. எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணிராது. சரி இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரேட் 1:2, செகண்ட் ட்ரேட் 1:2, தேர்ட் ட்ரேட் பாருங்க see 3.65 because of நமக்கு தெரியும் செகண்ட் ட்ரேட் இது வந்து போக போறது தெரியும், அதை வச்சுட்டோம். அப்ப தேர்ட் ட்ரேட் என்ன ஆகும்? கண்டிப்பா ஹிட் ஆகும். கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் வைக்கலாம். அப்ப நமக்கு என்ன ஆகும்? இப்ப இந்த எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணீங்க? 1:2 சரி இது எவ்வளவு? 1:2 2%, 2%, 4%, இது எத்தனை percentage? 4%, 8% for the 8%. 3 எத்தனை percentage? 8%. சோ இது போடாதா சொல்லுங்க? போதும் ப்ரோ. இட்ஸ் a wonderful profit na. எஸ் ப்ரோ. இத டெய்லி எவ்ரி 15 minutes டேட்டா அசீவ் பண்ணுங்க. ஓகே. டெய்லி 15 minutes அசீவ் பண்ணுங்க. எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு? எவ்வளவு நாள்? கிட்டத்தட்ட 1 டேக்கு 1 டே 3 டே 8%. முடிஞ்சது ப்ரோ. அவ்வளவுதான். 2 நாள் ட்ரேட் முக்கியமா வந்துட்டே இருக்கும். எஸ் ப்ரோ. மந்த்லி ப்ராஃபிட் கம்ப்ளீட். மந்த்லி ப்ராஃபிட். and then கான்ஃபிடன்ட்டா டிராவல் பண்ணிட்டு ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா டார்கெட் ஹிட் ஆகும்னு ஒரு கன்ஃபியூஸ் தான். ஹிட் ஆகும், நான் வெயிட் பண்றேன். இதுதான் ஒரு ட்ரேடருக்கு வரக்கூடிய வேல்யூபிள் ஆன்சர் பாயிண்ட். இதுதான் வரணும், பயம் இல்ல. எனக்கு தெரியும் பயம் ஆர்டர்ல கான்ஃபிடன்ட்டா இருக்கேன். ஐ வாண்ட் டு பீ டிராவல் வித் மை ஓன் வே. இந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஹிட் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ணிக்க முடியும், ஈஸியா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல நீங்க பாருங்க, சூப்பர் எப்படி சொல்றது, சூப்பரா இருந்துச்சு. என்டிஸ பார்க்க போனா அந்த ஜோன்ல வரப்போ அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கும், ஹையா கண்டுபிடிக்கிறது எல்லாம் எந்த டிபெண்ட் பண்ணாம ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லெவல். தேங்க் யூ ப்ரோ. கண்டிப்பா பையா பெரிய அச்சீவ்மென்ட், ஒரு பெரிய டெஸ்ட். சூப்பர் தினா ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ.